ஸோ வயதாகும் போது நிறைய மாற்றங்கள், நம்ம முதலே சொன்ன மாதிரி ரத்த குழாய்களில் மாற்றங்கள். ஸோ நம்ம ஜீரண உறுப்புகளும் அந்த அளவுக்கு முதல்ல இருந்த ஸ்ட்ரென்த்தில் வேலை செய்யாது. ஸோ முன்னாடி மாதிரி ஏன் என்னால் பிரியாணி சாப்பிட முடியல நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ ரெஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு இந்த ஃபுட்டு எப்பொழுதுமே வயதாகும் போது உணவு வந்து இன்னொரு கரண்டி சாப்பிடலாமா நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது நிறுத்திடலாம். அந்த கண்ட்ரோல் வரணும் நமக்கு எல்லா விஷயத்துலையும் வயதாகும் போது. அதே மாதிரியே நைட்டு அதிகமாக உணவை சாப்பிடக்கூடாது, ரொம்ப லேட்டாகவும் சாப்பிடக்கூடாது. எல்லோருமே ஃபாலோ பண்ண வேண்டியது, முக்கியமாக நமக்கு ஏஜ் ஆகும்போது 7 மணிக்கு மேலே ஃபுட் எதுவும் எடுக்கக்கூடாது. ஏன்னா டைஜஷன் ஜீரணமாகிறதுக்கே 4 மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம். ஸோ அந்த டைஜஷனுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய ஜீரண உறுப்பெல்லாம் தூங்க ஆரம்பிக்கும். நம்ம தூங்கிடுவோம், கண்ணு க்ளோஸ் ஆகிடும். பட் ஜீரண உறுப்பெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய மூச்சு விடுறோம், அந்த நுரையீரல் வேலை செஞ்சுட்டு இருக்கு, ஹார்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கு, ஜீரண உறுப்புகளும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எது வரைக்கும் அப்படின்னா நம்ம உள்ளே போட்ட சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுற வரைக்கும். ஸோ 4 hours ஆகும் மினிமம். 7 o'clock லாஸ்ட் ஃபுட்டு விண்டோ அதோட க்ளோஸ் ஆயிடணும். அப்புறம் சாப்பிடாதீங்க. 7 மணிக்கு சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம். முதல்ல 2-3 நாள் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக அப்படியே நமக்கு நல்லா பழகிடும். திரும்ப மார்னிங் 7 மணிக்கு தான் அடுத்த சாப்பாடு. 12 hours கேப். அந்த நேரத்தில் ஜீரண உறுப்புகள் நல்லா ரெஸ்ட் எடுக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்த நாள் நீங்கள் போடக்கூடிய பிரியாணியை கூட செரிக்கிற அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் வந்துடும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது எடை. நம்மளால வயதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. முகத்தில் வரக்கூடிய சுருக்கங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. டெஃபினட்டா முகம் காமிச்சிடும். தலையில வரக்கூடிய நரமுடியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எடையை கண்ட்ரோல் பண்ணலாம்ல. ஸோ எடையை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க, ஒல்லியா இருங்க. நம்ம கீழே விழுந்தா கூட 2 பேரும் தூக்க மாட்டாங்க வெயிட்டா இருந்தோம்னா. ஸோ கவனமாக இருங்கள், ஒல்லியாக இருங்கள், உங்கள் எடையை குறையுங்கள். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அது தீர்வினுடைய ஆரம்பமாக இருக்கும்.